இந்தியாவில் இ-காமர்ஸ் ஏற்றுமதியை மேம்படுத்தும் விதமாக மத்திய அரசு பல முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான முயற்சி தான் எக்ஸ்போர்ட் ஹப் அப்படின்றது. இந்த எக்ஸ்போர்ட் ஹப் அப்படின்றத ஒரு பைலட் ரன்னாக பிப்ரவரி மாதத்துலேருந்து மத்திய அரசு மேற்கொள்ள போகிறாங்க. இந்த எக்ஸ்போர்ட் ஹப்போட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் உடனடியாக கிளியர் பண்ணி பொருளை அடுத்த ஃப்ளைட்லேயே ஏற்றி அனுப்புறதுக்கான வழிவகைகளை பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேசிஸில் டெல்லி ஏர்போர்ட்டை சுற்றி ஒரு 4-5 இடங்களில் ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமாக ஷிப் ராக்கெட் மத்திய அரசால் செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஷிப் ராக்கெட்டும் இந்த ஏர் கார்கோ ஹேண்ட்லிங் கம்பெனியான கார்கோ சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அவங்களும் இணைஞ்சு இந்த பைலட் ரன்னை பிப்ரவரி மாதத்துலேருந்து ரன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைலட் ரன்னில் மத்திய அரசு அவங்களோட ஃபீட்பேக்கை எடுத்துகிட்டு அதில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை முழுமையாக சரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்தியா முழுவதும் இந்த எக்ஸ்போர்ட் ஹப்பை அவங்க எல்லா ஏர்போர்ட்டு பக்கத்துலேயும் மேற்கொள்ள போகிறதா செய்தி வந்திருக்குது. ஸோ இதன் மூலயமா பெருமளவு நம்ம இ-காமர்ஸ் ஏற்றுமதியை ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். நமக்கு இந்த இந்தியாவோட கஸ்டம்ஸில் எந்த ஒரு டிலேயும் இருக்காது. அதுக்கடுத்து கன்சிக்வெண்ட்டாக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஃப்ளைட்டில் நம்மளோட குட்ஸ் ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இது போக முக்கியமாக இ-காமர்ஸ் ஏற்றுமதியில் எல்லோரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, சப்போஸ் நம்மளோட ப்ராடக்ட் கஸ்டமர் வேண்டான்னு சொல்லிட்டா ரிஜெக்ட் ஆனாலோ அல்லது ரிட்டர்ன் ஆனாலோ நாம் இது வரைக்கும் அதை டியூட்டி பே பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை மத்திய அரசு ஒரு இம்போர்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஹப் மூலிமா நாம் இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணி அந்த பொருள் கஸ்டமரால் திருப்பி அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொருளை எந்த ஒரு டியூட்டியும் இல்லாமல் நாம் மீண்டும் எடுத்துக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் எக்ஸ்போர்ட் ஹப் மூலிமா தான் சாத்தியமாகும். இதுக்கு இப்போதைக்கு நான் ஷிப் ராக்கெட் மத்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது போக 5 கம்பெனிஸ் DHL உட்பட 5 கம்பெனிஸ் ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 3 கம்பெனியை மத்திய அரசு தேர்வு பண்ணியிருக்கு. ஸோ இந்த பைலட் ரன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அநேகமாக நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மேலேருந்து முழுமையாக இது பல ஏர்போர்ட்டுக்கு வெளியில் அல்லது ஏர்போர்ட்டை சுற்றி அல்லது ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த எக்ஸ்போர்ட் ஹப் ரன் ஆகும். ஸோ அப்படி இந்த இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப் மூலிமா நாம் பெருமளவு இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்றது தெரியுது.